சோழ நாட்டின் பொற்காலத்தின் 16வது அத்தியாயம். மீண்டும் வீரபாண்டியன். பாண்டிய நாட்டின் அமைச்சர் கூறிய செய்தியினை இலங்கையில் உள்ள தனது மன்னரான வீரபாண்டியரிடம் கூறுகிறார்கள். வீரபாண்டியரும் கூறிய விரைவில் மதுரைக்கு வந்தடைகிறேன் என்று கூறியிருக்கிறார். ஆதித்த கரிகாலனும் அடுத்ததாக வீரபாண்டியரை தான் போர் தொடுப்பதற்காக தேர்வு செய்துள்ளார். இனி நடக்க இருப்பது, இலங்கையில் உள்ள தனது மன்னரான வீரபாண்டியரிடம் செய்தியினை கூறிவிட்டு மீண்டும் மதுரைக்கு வருகிறார்கள். அப்பொழுது தலைமை அமைச்சர் சிங்களவன், தூதுவர்களே, இலங்கைக்கு சென்றீர்களே, நமது மன்னரை சந்தித்தீர்களா? நான் கூற சொன்ன செய்தியை கூறினீர்களா? அதற்கு அவர் என்ன கூறினார்? எப்பொழுது வருகிறேன் என்று கூறினாரா? அமைச்சரே, இச்செய்தியினை கூறிய பிறகு நமது மன்னர் மிகவும் கோபம் அடைந்தார். அதன் பிறகு நான் கூறிய விரைவில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் படை வீரர்களை திரட்டி கொண்டு வந்தடைவேன் என்று கூறியிருக்கிறார். எப்பொழுது வருவேன் என்று கூறினாரா? இல்லை, எப்பொழுது வருவேன் என்று கூறவில்லை. எப்பொழுது வேண்டுமென்றாலும் வருவேன் என கூறியிருக்கிறார். தூதுவர்களே, சற்று கவனித்தீர்களா பாண்டிய நாட்டில் இயற்கையின் சீற்றத்தை? கடலில் துள்ளி விளையாடும் சிறு சிறு அலைகள் தவிழ்ந்து வந்த நிலையில் அக்கடலே அமைதியாக காட்சியளிக்கிறது. வானமானது கதிரவன் இல்லாமல் மேகம் மறைந்து இருள் சூழ காட்சியளிக்கிறது. பாண்டிய நாட்டு மக்கள் எமது மன்னர் வீரபாண்டியர் இல்லாமல் சோழர்களிடம் வேலையாட்களாக இருக்கிறார்கள். பாண்டிய நாட்டிற்கு இதுவே இருண்ட காலம். இக்காலத்தை வீரபாண்டியர் தான் மாற்றி அமைக்க வேண்டும். அடுத்த நாள் காலை இலங்கையில் வீரபாண்டியர் சிங்களத்து மன்னன் மகிழுந்துவை சந்திக்கிறார். என்ன வீரபாண்டியரே, பாண்டிய நாட்டிலிருந்து தூதுவர் மூலமாக செய்தி வந்தது என கேள்விப்பட்டேன். என்ன செய்தி வந்தது? சோழ நாடானது தனது எல்லையை விரிவுபடுத்திக் கொண்டே செல்கிறதாம். ஆகையால் இப்பொழுது சோழரிடம் போரிட்டு மதுரையை மீட்டெடுத்தாக வேண்டும், இல்லை என்றால் கடினமாகிவிடும் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு நானும் உடனடியாக வருகிறேன் என்று கூறிவிட்டேன். நண்பா, தாங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் என்னிடம் கூறியபடி நான் சோழர்களை எதிர்த்து போரிடுவதற்கு உங்களிடம் உள்ள முப்படை வீரர்கள் சிலரை கொடுத்து உதவி அளிக்கிறேன் என கூறினீர்கள். நான் இப்பொழுது மதுரைக்கு செல்ல போகிறேன். ஆக இப்பொழுது படை வீரர்களை அளித்தால் நன்றாக இருக்கும். நண்பா வீரபாண்டியா, சரி, நான் படை வீரர்களை தருகிறேன். படை தளபதிகளே, பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையே போர் நடைபெறப் போகிறது. நீங்கள் இவ்விடத்தில் இருந்து சென்று பாண்டிய மன்னன் வீரபாண்டியனுக்கு துணையாக நின்று நடக்க இருக்கும் போரில் வெற்றி பெறச் செய்துவிட்டு மீண்டும் நாடு திரும்ப வேண்டும். இதுவே என்னுடைய கட்டளை. படைத்தளபதிகளே, உங்களுக்கு தேவையான படை வீரர்களை அழைத்து செல்லுங்கள். நண்பா, பாண்டிய நாட்டிற்கு உதவியதற்கு மிக்க நன்றி. நான் உடனடியாக என் குடும்பத்துடன் மதுரைக்கு செல்கிறேன். மீண்டும் வெற்றியுடன் இலங்கை வருகிறேன். அதன் பிறகு வீரபாண்டியரும் அவரது மனைவியும் பிள்ளை படை வீரர்கள் என அனைவரும் மதுரைக்கு செல்கிறார்கள். அதே நேரத்தில் தஞ்சையில் ஆதித்த கரிகாலர் தனது தந்தையிடம், மகனே ஆதித்தா, நமது முன்னோர்களை வீழ்த்தியவர்களை பழிவாங்க வேண்டாம் என்றும் கூறவில்லை. அதே நேரத்தில் மற்ற நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டாம் என்றும் கூறவில்லை. உன் கோபத்தை கட்டுப்படுத்தி என்றுதான் கூறினேன். ஆனால் நீ என்னிடமே கோபமாகத்தான் நடந்து கொள்கிறாய். நேற்று நடந்ததுதான் கூறுகிறேன். தந்தையே, எனது கோபத்தை நான் கட்டுப்படுத்த முடியாது. எனது கோபம் நியாயமானது என்று நேற்றே தங்களிடம் புரிய வைத்து விட்டேன். நான் தங்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. எனது பாட்டனர்களை வீழ்த்தியவர்களை பழிவாங்க வேண்டும் என்று எனக்கு கோபம் வரவில்லை. காரணம், என் மகன் நான் நினைத்ததை செய்து முடிப்பான் என்ற நம்பிக்கைதான். சோழ நாட்டை மேலும் விரிவுபடுத்துவான் என்ற நம்பிக்கைதான். ஆதித்த கரிகாலா, நீ இருக்கும் நம்பிக்கைதான். சோழ நாட்டின் வேலையே நீதான். நீ இருக்கும் பொழுது எனக்கு ஏன் கவலை? தந்தை, உங்களது ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். நான் உடனடியாக இந்நாட்டு சிற்றரசர்கள், அமைச்சர்கள், பழுவேட்டரையர்கள் என அனைவரையும் இன்றையதற்குள் சந்தித்தாக வேண்டும். அவர்களிடம் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தப்பட வேண்டும். காவலாளியே, நீங்கள் இவ்விடத்தில் இருந்து சென்று நான் கூறும் செய்தியினை கூறி அவர்களை கையோடு அழைத்து வர வேண்டும். புரிகிறதா? இதுவே ஆதித்தனின் கட்டளை. அந்நேரத்தில் தஞ்சை அரண்மனைக்கு செம்பியன் மாதேவியும் அவரது மகன் உத்தம சோழரும் வருகிறார்கள். அப்பொழுது சுந்தர சோழர், பாருங்கள் பெரிய தாயே, மதுராந்தகா, வருக வருக. தாயே, நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறேன் சுந்தர சோழா. இங்கு அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? எங்கே எனது பேரன் ஆதித்த கரிகாலன் குந்தவை போர்க்களத்தில் வென்று தஞ்சைக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்டேனே, ஆகையால் தான் வந்துள்ளேன். ஆம் தாயே, சோழ நாட்டை சுற்றியுள்ள 4 தேசங்களையும் தனி ஒருவனாக கைப்பற்றி இருக்கிறான் ஆதித்த கரிகாலன். சோழ நாட்டின் எல்லையை விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். அதே நேரத்தில் செம்பியன் மாதேவி தன் மனதில், இப்புகழ் பேர் எல்லாம் என்னுடைய மகனுக்குரியது. எனது கணவர் சிவனடியாக சேர்ந்த பிறகு அவரது தம்பி அரிஞ்சயன் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவர் இறந்த பிறகு வாரிசு அடிப்படையில் என்னுடைய மகனே அரியணையில் அமர வேண்டியது. அப்பொழுது சிறு குழந்தையாக இருந்ததால் சுந்தர சோழரே சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டார். தாயே, என்ன மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சுந்தர சோழா, எனது மகனுக்கு யாருக்குரிய பேரை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நினைவிருக்கிறதா?
சோழ தேசமே அழியப் போகிறது என எண்ணத்தில் இருக்கும் பொழுது இது முடிவல்ல, தொடக்கமே என பூமியில் விதையை நட்டவன். அவ்விதையே சோழ சாம்ராஜ்யமான பெரும் தேசம். சோழ சாம்ராஜ்யம் என்னும் பெரும் மாளிகையை உருவாக்க அடித்தளமிட்டவன் முதலாம் ஆதித்த சோழன். அவரின் பெயரல்லவா வைத்திருக்கிறீர்கள். அவர் வழிவந்த வாரிசல்லவா ஆதித்த கரிகாலன். அவரது வீரமும் வலிமையும் இல்லாமலா போய்விடும்? அதுவும் சரிதான் தாயே. ஆதித்த கரிகாலன் இன்று சோழ நாட்டு சிற்றரசர்கள், அமைச்சர்கள் என அனைவரையும் சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறான். அவர்களிடம் என்ன கூறப் போகிறான் என்பதை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். அதன் பிறகு இச்செய்தியினை கேட்ட அமைச்சர்கள், சிற்றரசுகள் என அனைவரும் சோழ நாட்டு அரண்மனைக்கு வருகிறார்கள். பின்னர் ஆதித்த கரிகாலன் அவர்கள் அனைவரையும் சந்திக்கிறார். அனைவரும் வந்துவிட்டீர்களா? நான் தனி ஒருவனாக நின்று நம்ம நாட்டை சுற்றியுள்ள 4 தேசங்களையும் கைப்பற்றி இருக்கிறேன். இனி வரும் போரில் சிற்றரசர்களாக நீங்களும் என்னுடன் போரில் கலந்து கொண்டு சோழ தேசத்தை மேலும் விரிவுபடுத்தப் போகிறோம். அடுத்ததாக பெரும் தேசங்களை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணம் தோன்றுகிறது. ஆனால் யார் மீது போர் தொடுக்கலாம் என்று என் தந்தையிடம் கேட்டேன். அதற்கு அவர் பாண்டிய நாட்டை முழுவதுமாக கைப்பற்றிய பிறகு அடுத்ததாக ராஷ்டிரகூடர்கள் மீது போர் தொடுக்கலாம் என கூறியிருக்கிறார். அவ்வாறே செய்ய நானும் ஆசைப்படுகிறேன். வீரபாண்டியனை தேடி கண்டுபிடிப்பதுதான் என்னுடைய முதல் வேலை. பாண்டிய நாட்டை சுற்றி நமது படை வீரர்களை மாறுவிடத்தில் நிறுத்துங்கள். மக்களோடு மக்களாகவும் வேலையாட்களாகவும் நிறுத்துங்கள். முக்கியமாக அந்த தலைமை அமைச்சர் அவன் இருக்கும் இடத்திற்கு எதிரே அமர்த்துங்கள். என் நேரமும் அவர்களை கண்காணியுங்கள். அங்கு நடப்பது சோழ நாட்டிற்கு உடனுக்குடன் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நான் வெற்றி பெற்ற செய்தியானது கண்டிப்பாக வீரபாண்டியன் செவிகளுக்குள் சென்றிருக்கும். எப்பொழுது வேண்டுமென்றாலும் மதுரைக்கு வருவான். ஆதித்த கரிகாலரே, கண்டிப்பாக இதனை நாங்கள் செய்கிறோம். சோழ நாட்டிற்காக உடனடியாக படை வீரர்களை பாண்டி நாட்டை சுற்றி நிறுத்துகிறோம். தாவையில் இருப்பவர்களுக்கு மற்றொரு நற்செய்தியை கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் மகன் ஆதித்த கரிகாலன் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறான். முக்கியமாக போர்க்களத்தில். அடுத்ததாக நடைபெறவிருக்கும் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையேயான போரில் ஆதித்த கரிகாலன் தான் தலைமை தாங்கப் போகிறான். இப்போரில் ஆதித்த கரிகாலன் வென்ற பிறகு அவனை பட்டத்து இளவரசராக அறிவிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். இது முழுக்க முழுக்க சோழ நாட்டை விரிவுபடுத்துவதற்கான நோக்கமே. செம்பியன் மாதேவி அவரது மகன் மதுராந்தக தேவரிடம், மதுராந்தகா, பார்த்தாயா? சோழ நாட்டு அரியணையில் அடுத்ததாக அமர வேண்டியது நீ. ஆனால் ஆதித்த கரிகாலை பட்டத்து இளவரசராக முடிசூட போகிறார்களாம். உனக்கு அந்த அரியணையில் அமர வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறதா இல்லையா? ஆசை இருக்கிறதா இல்லையா? இல்லை உன் தந்தை போலவே சிவனடியாராக சென்று விடலாம் என்று நினைக்கிறாயா? கூறு மதுராந்தகா. தாயே, சோழ நாட்டு அரியணையில் அமர்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இனி நடக்க இருக்கும் போரில் நீ கலந்து கொள்ள வேண்டும். ஆதித்த கரிகாலனை விட சிறப்பாக செயல்பட வேண்டும். அங்குள்ள அனைவரின் மனதிலும் இடம் பிடிக்க வேண்டும். தாயே, அது என்னவோ தெரியவில்லை. போர்க்களத்தை கண்டாலே பிடிக்கவில்லை. போர்க்களத்தில் செல்லாமல் எப்படி அரியணையில் அமர்வது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மகனே, அப்படி என்றால் சிறிது காலம் நீ காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். தாய் சொல்லை கேள். கண்டிப்பாக உன்னை நான் அரியணையில் அமர வைப்பேன். அடுத்த நாள் காலை ஆதித்த கரிகாலனின் சொல்லுக்கிணங்க மதுரையை சுற்றி படை வீரர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்று இரவு அனைவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஏதோ ஒரு சத்தம். அனைவரின் உறக்கமும் தெளிகிறது. அனைவரும் அமைதியாக இருங்கள். யாரோ வருவது போல் தெரிகிறது. படை வீரர்கள் முன்னோக்கி வருகிறார்கள். சிலர் யாராக இருக்கலாம் என சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாண்டிய நாடே அமைதியாக காட்சியளிக்கிறது. இடி மின்னலுடன் கூடிய பெரும் மழையானது வருவதை பார்க்கிறார்கள். வருவது வீரபாண்டியனாக இருக்குமோ? இருக்கலாம். முதலில் பொறுமையாக இருங்கள். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என பார்க்கலாம். உங்களில் இருவர் பின்தொடர்ந்து செல்லுங்கள். அதன் பிறகு பாண்டிய மன்னன் மதுரையில் உள்ள அரண்மனை வாசலில் நிற்கிறார். பிறகு அரண்மனை உள்ளே சென்று பாண்டிய நாட்டு அமைச்சர் சிங்களவனை அழைத்து வருகிறார்கள். வாருங்கள் வாருங்கள் பாண்டியரே, தங்களை பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது. எப்படி இருக்கிறீர்கள்? அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? வாருங்கள் வாருங்கள். தாங்கள் இல்லாமல் பாண்டிய நாடே மயானம் போல் காட்சியளிக்கிறது. இந்நிலையை தாங்களே மாற்றி அமைக்க வேண்டும். சோழர்களிடம் இருந்து மதுரையை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும். தாங்கள் இல்லாமல் அமைதியாக காட்சியளித்தது இந்த கடலில். நீங்கள் வந்தவுடன் இந்த அலைகளின் சத்தம் தாங்க முடியவில்லை. அமைச்சரே, அதற்காகத்தானே இலங்கையிலிருந்து படை வீரர்களை திரட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். இனி வாழ்வோ சாவோ இம்மண்ணில் தான். வெற்றியோ தோல்வியோ எதாவாயினும் பார்த்துக் கொள்ளலாம். ஆதித்த கரிகாலனா இல்லை வீரபாண்டியனா? இதனை பார்த்த சோழ நாட்டு படை வீரர்கள் சோழ நாட்டு படை தலைவனிடம் கூறுகிறார்கள், வந்திருப்பது வீரபாண்டியன் தான். அப்பொழுது என்றால் கூடிய விரைவில் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையே போர் நடைபெறப் போகிறது. அடுத்ததாக போருக்கு தயாராக வேண்டும். படை வீரர்களே, சோழ நாட்டு படைத்தலைவன், படை வீரர்களே, சிலர் இவ்விடத்தில் இருந்து பாண்டியர்களை கண்காணித்துக் கொண்டே இருங்கள். நான் இவ்விடத்திலிருந்து சென்று இச்செய்தியை கரிகாலரிடம் தெரிவித்து விட்டு வருகிறேன். இந்த ஒரு நற்செய்தியை கூறிவிட்டு வருகிறேன்.
பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் மதுரைக்கு வந்த செய்தியினை சோழப்படை வீரர்கள் ஆதித்த கரிகாலரிடம் தெரிவிப்பதற்காக செல்கிறார்கள். இதனை கேட்ட ஆதித்த கரிகாலன் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார் என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.